அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பிப்ரவரி மாதம் ஆண்டு விழா நடத்தப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட ஆண்டு விழாவின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்வதற்காக ஆனுவல் டே ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி தங்கள் பள்ளியில் கொண்டாடப்பட்ட அந்த ஆண்டு விழா பற்றிய விவரங்களை எவ்வாறு அப்டேட் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய 3 லைன்ஸ் டச் பண்ணிங்கன்னா நம்ம மெனு பார் வந்திருக்கும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கீழே ஆனுவல் டே ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆனுவல் டே ட்ராக்கர்னு ஆனுவல் டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டேட் ஆஃப் ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டேட்டில் ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ அந்த டேட்டை அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவெண்ட் வின்னர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல், கதை சொல்லுதல், மாறுவேட போட்டி, கைவினைப் பொருள்கள் செய்தல், பாரம்பரிய நடனம், கருவி இசை இசைத்தல், பாட்டு போட்டி, கண்காட்சி, பேச்சு போட்டி, நாட்டிய நாடகம், பலகுரல், விளையாட்டு போட்டிகள், பிற போட்டிகள் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துனீங்களா, எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஈவெண்ட்ஸை நடத்துனீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பாய்ஸ் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களோட எண்ணிக்கையை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை கேர்ள்ஸ் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இப்போ நோட் கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் நாட் ப்ரெசன்ட் என்டர் அஸ் 0ன்னு. பாய்ஸ் இல்லை அப்படி அல்லது கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0 அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அதோட கவுண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லிஸ்ட் ஆஃப் கிளப் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்எஸ்எஸ், ஸ்கவுட், எக்கோ கிளப், ஹெரிட்டேஜ் கிளப், ஜேஆர்சி அதான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் என்னென்ன கிளப்ஸ் இருக்கோ அந்த கிளப்ஸை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ பாய்ஸோ அந்த கவுண்ட்டை இங்கே போடுங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுல கேர்ள்ஸோட எண்ணிக்கையை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். பாய்ஸ் கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே 0 அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். அதுலேயும் நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணீங்களோ அதோட நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அடுத்து அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் ஸ்கூலில் கூடிய ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு கிளாஸுக்குள்ள 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் டெஸ்க்டாப் மோடில் வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈவெண்ட்ஸு இந்த கிளப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியறதுக்காக இதை நான் டெஸ்க்டாப் மோடு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்படி டெஸ்க்டாப் மோடு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிங்கன்னா அகடமிக் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், சர்டிஃபிகேட் இஷ்யூடான்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கு நேராக 4 பாக்ஸில் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, சர்டிஃபிகேட் இஷ்யூடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சிங்கன்னா இதை எடிட் பண்ண முடியாது. எனவே டெஸ்க்டாப் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கீழே ஒவ்வொரு கிளாஸுக்கு கீழே ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் பாக்ஸில் செகண்ட் ரேங்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, தேர்ட் பாக்ஸில் தேர்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட நேமை டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூடா அப்படிங்கிறதுல எஸ் நோ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏதாவது கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0 அப்படிங்கிறத என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதே போல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரேங்க்கு, சர்டிஃபிகேட் இஷ்யூடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் மேக்ஸிமம் 3 ஃபோட்டோவும் மினிமம் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 MB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பார் ஈவெண்ட் ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோவும் மேக்ஸிமம் 3 ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோட்டோஸ் அதே போல் ஒரு ஃபோட்டோ மினிமம் அப்லோட் பண்ணணும்.
மேக்ஸிமம் 3 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளப் ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸ், அதே போல் மினிமம் ஒரு ஃபோட்டோ, மேக்ஸிமம் 3 ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மினிமம் ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். மேக்ஸிமம் 3 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இதே போல் அனைத்து அரசு பள்ளிகளும் தங்கள் பள்ளியில் நடத்தப்பட்ட ஆண்டு விழா தொடர்பான இந்த விவரங்களை வந்து ஆனுவல் டே ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.